சப்ஸ்கிரைபர் பெயிண்ட் 3Dல என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் பெயிண்ட் 3Dல 3D இமேஜ் வரைஞ்சி கலர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி 3D இமேஜ் வரைஞ்சி கலர் பண்ணதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு பெயிண்ட் 3D ஓப்பன் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வேணும்னா கேன்வாஸை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனை ஆன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பராக வந்துட்டு. அடுத்தது கலர் மாற்றலாம். நம்ம பேக்ரவுண்ட் எஃபெக்ட் மூலமாக நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும். நான் எனக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணுங்க. இனி நம்ம ஆஷ் கெச்சமாக வரையலாம். அதுக்கு 3D இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். நான் மேன் 3D இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். இனி நம்ம கர்சரை ஒர்க் ஸ்பேஸில் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஐக்கான் மூலமா நான் டவுன்லோட் பண்ணி வச்ச ஆஷ் கெச்சமோட ஃபோட்டோவை நான் இங்கே கொண்டு வரேன். இனி நான் ஆஷ் கெச்சமோட ஸ்டிக்கரை என் 3D மேன் இமேஜில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த ஃப்ரண்ட் வியூவை பேஸ் பண்ணி பேக் சைடில் வரைஞ்சி கலர் கொடுக்க போகிறோம். இப்போ ப்ரஷஸில் உள்ள மார்க்கரை வச்சு வரைஞ்சி கலர் கொடுக்கலாம். மார்க்கரை செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஸ்பேஸில் வைக்கும் போது ரொட்டேஷன் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அந்த ரொட்டேஷன் ஐக்கானை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம கலர் கொடுக்கலாம். நம்ம மார்க்கரோட திக்னஸையும் கூட்டலாம் குறைக்கலாம். அந்த ரொட்டேஷன் ஐக்கானை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம கலர் கொடுக்கலாம். நம்ம வசதிக்கேற்ப நம்ம இந்த இமேஜை பெருசாக்கிக்கலாம். இனி ரொட்டேட் பண்ணி சரியா பெயிண்ட் பண்ணணும். நம்ம கலர் கொடுக்கும் போது தப்பா இடத்துல கலர் கொடுத்துட்டா ரப் ஐக்கான் மூலமா ரப் பண்ணிக்கிடலாம், இல்லாட்டி அன்டூ பண்ணிக்கிடலாம்.
பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒழுங்காக வரும். இப்போ நான் வெதருக்கு கலர் கொடுக்கேன். மார்க்கரோட திக்னஸை குறைச்சி பின்னாடி நான் ஷேடிங் கொடுக்க போகிறேன். இப்போ நான் கிரேயான்ஸ் ஐக்கான செலக்ட் பண்ணியும் கொடுக்க போகிறேன். தேவைப்பட்டா இந்த இமேஜை குட்டியாகவும் ஆக்கிடலாம். இப்போ நான் பேண்ட்டுக்கு கலர் கொடுக்க போறேன். நல்லா ரொட்டேட் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். கிரேயான்ஸ் வச்சு ஷேடிங் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் மூலமாகவும் இமேஜை மூவ் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் அவுட்லைன் கொடுத்தா ஃபில் ஐக்கானை யூஸ் பண்ணி வேண்டிய கலர் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேப்புக்கு ரெட் கலர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஹேர் பிளாக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்றேன்.
பார்க்கணும். கலர் கொடுக்காத இடத்துல கலர் கொடுக்கணும். ஆஷ் இமேஜை நம்ம சேவ் பண்ணலாம். நான் 3D மாடலில் சேவ் பண்ணேன். உங்களுக்கு வேணா இமேஜில் வீடியோவில் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெயிண்ட் 3D ப்ராஜெக்டில் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னாடி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ண 3D இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Thank you for watching.